ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிஷா ரெசிபீஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் தேன் மிட்டாய் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 90s கிட்ஸோட ஸ்பெஷல் ரெசிபி வீட்டில் ரொம்ப சுலபமாகவே பண்ணிடலாம். இப்போ கடையில் எப்படி செய்வோமோ அதே போல் நம்ம சிம்பிளாக செய்ய போகிறோம். அதுக்கு ஈஸ்ட் கொஞ்சமாக எடுத்துக்கலாம், ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம், கொஞ்சமாக உப்பு ஒரு பிஞ்சளவு, 1.5 கப் அளவு மைதா சேர்த்துக்கலாம். இந்த கப்பில் நான் எடுத்திருக்கேன். மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் லூஸாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம வீட்டில் செய்கிறது சிம்பிளாக நம்ம இட்லி மாவு வச்சு புளிச்ச இட்லி மாவு இருக்குல்ல, அதை வச்சு கூட செய்யலாம். இது நம்ம கடையில் செய்கிற மாதிரி செய்கிறனால தான் இந்த மைதா மாவை வச்சு இப்போ நம்ம இதில் செஞ்சு காட்டியிருக்கோம். இப்போ இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. கொஞ்சம் லூஸாக தான் இருக்குது மாவு. இப்போ இது ஒரு 1/2 மணி நேரம் போல் ஊற வச்சுருங்க. அப்போ தான் அந்த ஈஸ்ட் வந்து ஆக்டிவேட் ஆகி நம்மளுக்கு உள்ளே உப்பலாக கிடைக்கும். அப்படி இல்லாட்டி ஜவ்வு மாதிரி இழுக்கிற மாதிரி இருக்கும். பழைய ஈஸ்ட்டாக இருந்தால் ஆக்டிவேட் ஆகாது அது. இப்போ 1/2 மணி நேரம் போல் ஆயிடுச்சு. ஒரு சப்பாத்தி தேய்க்கிற கட்டையில் ஃபஸ்ட்டு மாவு சேர்த்துக்கோங்க, இல்லாட்டி ஒட்டிடும். நம்ம எடுத்து வச்ச மாவு அதில் வச்சுட்டு சப்பாத்தி தேய்க்கிற கட்டையில் ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு மொத்தமாக இருக்கிற மாதிரி நம்ம தேய்ச்சிக்கலாம். ரொம்ப ஈஸியாகவே இருக்கும், ரொம்ப சாஃப்டாக தான் இருக்கும். கையில் நம்ம இந்த மாதிரி தட்டி விட்டாலே ஆயிரும். லேசாக அந்த சேஃப்காக கட்டையில் தேய்ச்சிட்டு நம்ம அதில் ரவுண்டு பால்ஸ் போடுறதுக்காக அளவு வந்து நான் மருந்தோட மூடி இருக்கும்ல, பிளாஸ்டிக் மூடி, அதை வந்து எடுத்திருக்கேன். அந்த மாதிரி சின்ன அச்சு உங்கள்கிட்ட எது இருக்கோ அதை வந்து நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மூடியில் ரவுண்டு இந்த மாதிரி நல்லா அழுத்தி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மாவு வந்து ஒட்டாமல் ஈஸியாகவே வந்துடும். மாவு போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஃபஸ்ட்டு அச்சு எல்லாத்தையும் வச்சு எடுத்தாச்சு. மீதி உள்ள மாவுலையும் நம்ம வந்து திரும்பி ரோல் பண்ணி திரும்பி இந்த மாதிரி அச்சு வச்சு தான் எடுக்கணும். ஈஸியாக கையில் ஒட்டாமல் மாவு இருந்ததுன்னா வந்துடும். இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்து பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சிடுறேன். மீதி உள்ள மாவில் இந்த மாதிரியே சேஃப்க்கு அச்சு வச்சு எடுத்துடலாம். ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி பிளேட்லேயும் வந்து நம்ம மாவு போட்டு எடுத்து வச்சுருக்கோம். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம சுகர் சிரப்பு ரெடி பண்ணி வச்சிடணும். சைடில் சுகர் சிரப்புக்கு 1 கப் அளவு சுகர் எடுத்துக்கலாம். அதில் 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா கொதிக்க விட்டுருங்க. கம்பி பதத்தை விட கொஞ்சம் முன்னாடியே நம்ம வந்து ஆஃப் பண்ணிடணும். ரொம்ப திக்காயிடக்கூடாது. லைட்டாக கம்பி பதம் வர மாதிரி கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும். அந்த ஸ்டேஜுக்கு வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சைடில் வச்சுக்கலாம் சூடாகவே அந்த பாகை. இப்போ கரெக்டான பக்குவம் வந்துருச்சு. பாகு ரெடி ஆயிடுச்சு. இப்போ கொஞ்சமாக ஒரு பாத்திரத்தில் ரீஃபண்ட் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா கொதித்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்ச தேன் மிட்டாய் உருண்டைங்களை வந்து நம்ம இதில் வந்து சேர்த்துடலாம். நார்மலான ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இது போட்டோன்னே ரொம்ப சீக்கிரமாக வெந்துடும். வெந்த மாதிரி தெரியும், ஆனால் கொஞ்சம் மேலே வந்து லைட்டாக கிறிஸ்பியாக வந்தால் தான் நம்ம கடையில் வாங்குகிற தேன் மிட்டாய் மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சமாக கலர் இன்னும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம இதே வீட்டில் செய்கிறதா இருந்தால் கொஞ்சம் கீ போட்டு மாவு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் தேனில் லைட்டாக பாகோட தேனும் நம்ம சேர்த்து ஊற வச்சுக்கலாம். தயிர் சேர்த்து நம்ம ஊற வைக்கலாம். ஈஸ்ட் இல்லை அப்படின்னா நீங்கள் மாவில் வந்து தயிர், சோடா மாவு அந்த மாதிரி சேர்த்து ஊற வச்சுக்கலாம் மாவை. இந்த மாதிரி நல்லா பொரித்து எடுத்தாச்சு. மேலே வந்து லைட்டாக நல்லா கொஞ்சம் ப்ரௌனாக வர மாதிரி சேஞ்ச் ஆகணும் கலர். அப்போ தான் வந்து நம்மளுக்கு கடையில் வாங்குற மாதிரி இருக்கும். இல்லாட்டி ரொம்ப சாஃப்டாயிரும் பாகில் போட்டோன்னே. பாகில் போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் போல் மட்டும் அதில் விட்டுருங்க. இப்போயே நம்மளுக்கு பாகு வந்து கொஞ்சம் திக்காக தான் இருக்குது. 5 நிமிஷம் விட்டுட்டு இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றி எடுத்து வச்சிடலாம். நல்லா காத்தோட்டமாக இருக்க மாதிரி பிளேட்டில் வந்து வைக்கணும். அடைச்ச மாதிரி வச்சிங்கன்னா பாகு வந்து ஆறாது. உள்ளே வந்து அப்படியே தண்ணி கோத்த மாதிரி இருக்கும். காத்தோட்டமாக வச்சிங்கன்னா தான் ஆறிடும். பார்க்க வந்து நம்ம கடையில் வாங்குற மாதிரி இருக்கும். இல்லாட்டி குலோப்ஜான் மாதிரி கொஞ்சம் ஈரப்பதமாகவே இருக்கும். ஒரு 5 நிமிஷம் போல் ஊற வச்சு பிளேட்டில் ஆற வச்சு நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையுமே செஞ்சு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்ம ரெடி பண்ண தேன் மிட்டாய் ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம ஆற வச்சு மறுநாள் சாப்பிட்டோம் அப்படின்னா
மேலே நல்லா காஞ்ச மாதிரி உள்ளே நல்லா பாகு வந்து ஜூஸியாக நல்லாயிருக்கும். மாவு பக்குவமும் பாகு பக்குவமும் சரியாக இருந்தால் ரொம்ப சுலபமாகவே செஞ்சிடலாம். இது போல் தேன் மிட்டாய் நீங்களும் செஞ்சு பாருங்கள். இது செய்கிறது ரொம்ப சுலபம்தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.